நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1004வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி, வாசவி கன்னிகா பரமேஸ்வரின்னு ஒரு அம்பாள் இருக்கா. அவளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பாரத தேசத்துலேருந்து அதை கர்ம பூமி சொல்கிறோம், புண்ணிய பூமி சொல்கிறோம். இங்கே பல விதமான அற்புதங்கள் நடந்திருக்கு. சாட்சாத் இந்த பிரம்மமே தெய்வங்களே இங்கே மனித உருவில் அவதாரம் பண்ணியிருக்கா. அது மாதிரி பார்வதி தேவியே கன்னிகையாக பிறந்து வளர்ந்து ஜனங்களோட இருந்திருக்கான பாருங்க, பெரிய கொடுப்பன. அது மிச்சம் இந்த நாட்டிலலாம் கிடையாது. இப்போ கன்னி மேரி சொல்கிறோம், பட் அதுலேயே இப்போ கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ராட்டஸ்டண்ட்டில் வரும்போது மேரியை வழிபட மாட்டாள். ப்ராட்டஸ்டன்ட்கார கேத்தலிக்ஸ் தான் மேரியை வழிபடுவாள். அது மாதிரி எடுத்துகிட்டு அப்படி இல்லை. அம்மை அப்பன் ரெண்டுமே நமக்கு வேணும். கூட ஃபேமிலியானது தான் மாமான்றது விஷ்ணுவாயிடுறது, இந்த மருமானது முருகர் ஆகிடுறது. மாதிரி ஹோல் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பாரதேசத்தில் சனாதன தர்மத்தில் நம்ம வழிபடுறோம். ஸோ கம்மிங் டு திஸ், இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரது யார், எப்படி இந்த தெய்வம் அவதாரம் எடுத்தது பார்க்குறோம். நம்ம இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் கொத்தவால் சாவடி, கொத்தவால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பிராட்வேயில் இருக்கக்கூடிய அந்த காலத்து பெரிய மார்க்கெட்டு பாருங்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருக்கிறது. எங்கள் பாட்டியெல்லாம் பெரிய மேட்டிலேருந்து நடந்து போகலாம். நடந்து போய் இங்கே காய்கறியெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். பெரிய மேட்டு ரிப்பன் பில்டிங் இந்த சைடில், இங்கேருந்து அங்கே அங்கே நடந்து போய் வாங்கியிருந்தானே. இப்போ ஃப்ரீ டிராஃபிக்காக இருந்திருக்கும் அந்த காலத்தில் விடுங்க. ஸோ கொத்தவாச்சாவடியில் நிறைய வியாபாரிகள் நிறைய பேர் கோம்பட்டி செட்டி, சாதா செட்டியார், வாணிகை செட்டி வாழலாம் செட்டியார்களில் ஷாப்பராவாக இருக்கா, சைவர்ஸ் இருக்கா. பிள்ளை வாழலாம் பியூர் சைவர்ஸு. நம்ம இதுலேயே வரணாசிர தர்மத்திலேயே பலவிதமான பிரிவுகள் இருக்குது. இந்த கோம்பட்டி செட்டின்றவ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள். தி வில் நெவர் நான் வெஜிடேரியன் கிட்டே போக மாட்டான். இப்போ நாங்கள் திருத்தணியில் இருக்கும்போது கீழ் பஜார் இருந்தது, அங்கே இருந்தோம் பழைய பஜார். அந்த இடத்த கோம்படி செட்டி சத்திரம் ஒரு சத்திரம் இருந்தது. அங்கே காஞ்சி மகாபிரிவர், ஜெயேந்திரர் இவெல்லாம் தங்கியிருக்கா. அப்போ ஒரு தடவை பூஜை எங்கள் அம்மாவில் சொல்லுவாங்க, பூஜை நடக்குதா போயிட்டு வாடான்ற. நான் சின்ன பையன், ஒன்றுமே தெரியாது. பூஜையெல்லாம் விட சரின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடு உண்டுன்னா வடப்பாயசம் போனால் இவ்வளோ விக்கிரகம், 2 கை உள்ள விக்கிரகம் மீனாட்சி வாழ்த்துருக்கு. கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் வச்சு அதுக்கு எல்லா அபிஷேகம்லாம் பண்ணால் பார்த்தோம். திருத்தணியில் கோம்படி செட்டி சத்திரத்தில் இருந்தது, நான் பார்த்தது. அந்த சத்திரத்தில் மகாபிரியவர் தங்கியிருக்கார். நாட் ஒன் டைம், மோர் தென் 2 occasions வந்திருக்காங்க. சரி, நாங்கள் அங்கே போய் வெள்ளிக்காசு வாங்கியிருக்கேன், ஸ்ரீராமஜெயம் எழுதி. பெரிய சத்திரம். எப்படி நகரத்தார் எப்படி இருக்காரோ அதே மாதிரி கோம்படி செட்டி இவாளும் நல்ல தர்மகாரியங்கள்லாம் பண்ணுறவா. பிராமின்ஸுக்கு மேலே ரொம்ப அவளுக்கு மரியாதையெல்லாம் உண்டு. அது மாதிரி இருந்தவா. அப்போ சென்னையில் ஆங்கிலேயருக்கு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி, என் டாக்கிங் த ஹிஸ்ட்ரி, 300 இயர்ஸ்க்கு முன்னாடி கொத்தவால் சாவடி இதில் அவளுடைய குலதெய்வமே வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. கன்னிகா பரமேஸ்வரர் குலதெய்வமே அவளுக்கு. இந்த கன்னிகா பரமேஸ்வரர் எப்படி இருக்காரு, 2 கையோடு இருக்கா, 4 கையில் இருக்கா. இவள் அவதாரம் பண்ணது எங்கன்னா சென்னையிலலாம் கிடையாது, பெனுகொண்டா அப்படி ஆந்திர பிரதேஷில் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கோதாவரி பாயக்கூடிய ரீஜனில் அங்கே இருக்கிற அம்பாள் வராபயத்தோட 4 கரங்கள், ஒரு கையில் தாமரப்பு, அது மாதிரி சிவலிங்கம், ஒரு கையில் கிளி இருக்குது பாருங்க. வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. இவருடைய இன்னொரு ரூம் பார்த்தா 2 கையோடு இருக்கா. மீனாட்சி இடம், ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் தங்கோட்டுற மாதிரி இருக்கு. இன்னொரு ரூபம் இது மார்பிள் ஸ்டாச்சு, 4 கை. சென்னையில்
கொத்தவால் சாவடி பிராட்வேயில் இருக்கிற அந்த கோவில் பார்க்கலாம். கோவில் ராஜகோபுரத்தோடு இருக்குது. 5 நிலை ராஜகோபுரம், 300 years ஓல்டு. 1982 கடைசி கும்பாபிஷேகம் இருக்குது. கொத்தவால் சாவடி இருக்கிற இடத்துல இருக்குது. இப்போ அந்த அம்பாளை பற்றி பார்க்குறோம். அதாவது, இன்றிலிருந்து உன் தபசினால் உனக்கு நான் தாசனானேன்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். பார்வதிக்கு அந்த க்ஷணமே தபஸால் உண்டான அளவு சிரமமும் பறந்தோடி போயிற்று. கன்னிகையாக அம்பிகை விழுவது பழங்காலம் முதற்கொண்டே இருந்து வருகிறது. சென்னை கொத்தவால் சாவடி கன்னிகா பரமேஸ்வரி மிக பிரசித்தமானவள். இந்த ஆலயம் 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதாகும். இந்த அம்பிகையை திருமணம் வேண்டி கன்னிகைகள் பெரும்பாலும் வழிபடுகிறார்கள். முன்பு பார்வதி தேவி விமோசனமடைய பூவுலகில் கோதாவரி பிரதேசத்தில் பெனுகொண்டா என்ற இடத்தில் ஒரு சிற்றரசன் மகளாக பிறந்து வசபாம்பா என்ற பெயரில் வளர்றார். அப்போ அந்த ஒரு பெரிய ராஜா அவன் வரான் அந்த இடத்துக்கு. பார்த்து அம்பாள் இவன் மேலே வாசுகி மேலே காதல் வயப்படுறான். அவன் விஷ்ணுவர்தனான்னு பேர். அவன் பேர். அவன் எப்படியா அந்த அரசன் விஷ்ணுவர்தன் அரசன் வேட்டைக்கு வரும்போது இவளை கண்டு மோகித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். இவன் கோரிக்கையை இந்த சிற்றரசன் மறுக்கவே போர் முண்டது. அப்போ என்ன செய்யறது, நான் இந்த கட்டாயம் பண்ணி தான் பண்ணிப்பேன், யூ ஷுட் பி ரெடின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் பெரிய ராஜாவாச்சு, என்ன தெரியும் யோசனை பண்ணுறான். அவெல்லாம் நம்மெல்லாம் அந்த இமேஜின் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன நடந்திருக்கும், கலப்பு திருமணம் தான் நாட்டு அலோடு தோஸ் டேஸ். என்னதான் இது அம்பாளுடைய சித்தமே. அம்பாள் பரமேஸ்வரனுடைய பத்தினியாச்சு. அவள் இப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வேணான்றார். நான் என்னோடய பர்பஸே வேறு, நான் சிவ பூஜை பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் கேட்க அப்போ என்ன செய்யலான்னு சொல்லும்போது இவெல்லாம் சொல்கிறேன், நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி யார் இங்கே எங்களோட வேறு இருங்க, வி கேன் ஃபைட் வித் ராஜா விஷ்ணுவர்தனோட சண்டை போடலாம் நம்ம. அப்போ வாசுவி சொல்கிறேன், எனக்காக நீங்கள் சண்டை போட்டீங்க, உயிரை மாச்சிக்கிறேன், நான் தீக்குளிச்சிடுறேன்றான். அவன் கைக்கு போகக்கூடாது, அதானே நானே நெருப்பில் விழுந்து உயிரை மாச்சிக்கிறேன்ற. அப்போ அடரா அப்பா அம்மா. சரி, இந்த குடும்பத்தில் எத்தனை குடும்பம் இருக்காலும் இதில் யார் ஹூ ஆர் வில்லிங் டு ஸ்டே ஹியர் அண்ட் என்டர் இந்த அக்னி பிரவேசம் பண்ணுறவா இருங்கோ அப்படி சில பேர் இருக்கா. சில குடும்பங்கள் போயிடுது அந்த தொட்டு. இவாளெல்லாம் குண்டாஸ் பேர். குண்டானா இந்த குண்டர் சட்டம்ன்ற அளவு இல்லை, அந்த ஹோமகுண்டத்தில் குதிக்க போகிறா, அதனால் குண்டாசன் அவள் அந்த டைட்டில் வருது ஃபேமிலி பீப்புளுக்கு எல்லாருக்குமே. ஸோ அவள் 108 ஹோமகுண்டங்களை வளர்த்து இந்த கோதாவரி பெல்ட்டில் அது அவள் விஷ்ணுவர்தன் வரத்துக்கு முன்னாடி இவள் கன்னிகா பரமேஸ்வரி அந்த தீயில் பூந்துடுறா, பஸ்மமாயிடுறா. அதே மாதிரி அவளோட அப்பா அம்மா எல்லாருமே குளிச்சுடுறா அதில். அந்த மாதிரி பல குடும்பங்கள். அவளும் அந்த தீ வளர்த்து அது அந்த அந்த குண்டத்தில் குளிச்சு அவள்லாம் குண்டாசு. அந்த ஃபேமிலியில் வந்தவாள்லாம் குண்டாசு. சில குடும்பங்கள் அவளோட சேராமல் தனியாக போயிடுறது. இந்த கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இந்த அம்பிகைக்கு காணிக்கையாக ஒரு பல்லக்கு கொடுத்துள்ளது. அது இன்றும் இருக்கிறது. கொத்தவால் சாவடியில் அந்த கோவில் இருக்குது. பெனுகொண்டாவிலும் கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு கோவில் இருந்து வருகிறது. 1982 ஆண்டு ஏப்ரல் வரை ஆதி முதற்கொண்டே உற்சவ விக்கிரகம் தான் மூலவராக இருந்து வந்துள்ளது. ஆனால் காஞ்சி காமகோடி பீட ஜெகத்குருவின் ஆட்சியுடன் மூலவ பிரதிஷ்டையும் கோவில் விமான கும்பாபிஷேகமும் 1982 மே மாதம் நடைபெற்றது. இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் அமைக்கும் முயற்சியும் இருந்து வருகிறது. அங்கே ராஜகோபுரம் கட்டிட்டார் 82. கொத்தவால் சாவடி வருமானத்திலேயே இந்த கோவில் திருப்பணிகள் திருவிழாக்கள் எல்லாம் நடந்துடுது. சுமார் 1000 பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு திருமண மண்டபமும் இருக்கு. கும்பாபிஷேகத்திற்கு கொத்தவால் சாவடியில் உள்ள எல்லா கடைகளும் மூடப்பட்டு இருந்தன. அவ்வளவு பேரும் கும்பாபிஷேகம் காண வந்திருந்தனர். அம்பிகை சன்னதியும் தவிர முருகன், ராமர், முருகன், ராமன் நவக்கிரக சந்நிதிகள்
புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ இந்த கன்னிகா பரமேஸ்வரின்ற அம்பாள் பூமியில் பிறந்து வாழ்ந்து மக்களுக்கு நன்மையை பயக்க இந்த விஷ்ணுபத்திரனை கல்யாணம் பண்ணிக்க. அப்புறம் விஷ்ணுபத்திரன் நமக்கு மேடுன்னு சொல்லப்படுறது. அவனும் இறந்துப்படுறான். இப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியல, அம்பாளை மோகிச்சதுனால இறந்துப்படுறான்னு வருது. இது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி சரித்திரத்தில் பெனுகுண்டாவில் நடந்துன்னு சொல்லப்படுறது. ஆந்திர பிரதேசில் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். கன்னிகா பரமேஸ்வரினால அப்படியே எல்லாருக்கும் குலதெய்வம். பெங்களூரில் கூட இப்போ ஷகரான ஏரியாவில் ஒரு பெரிய கிளி இருக்கும். ஒரு 10 அடி உயரத்துக்கு இருக்கிற மாதிரி கிளி ரெக்கையை விரிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸோ அந்த கோவிலுக்கு நான் போனேன். நான் கன்னிகா பரமேஸ்வரி கோவில் போய் அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்தா பயன் வந்தேன். பெங்களூரில் இருக்குது. ஸோ முக்கியமான ஊர்லெல்லாம் அம்பாளுக்கு இந்த கோவிலுக்கு இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி இது. இதை வச்சு தான் இந்த இது சொல்லும்போது நவராத்திரியில் 9 குழந்தைகளுக்கு பண்ணுறா. ஒவ்வொரு நாளும் 2 வயது பெண் குழந்தை முதல் 10 வயது வரை ஒவ்வொரு நாளும் ஒரே நாள்லேயே எல்லாத்தையும் வச்சு பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி 2 வயசில் ஆரம்பித்து 10 வயசு வரைக்கும் பண்ணுறா. முதல் நாள் குமாரி, 2ஆம் நாள் திருமூர்த்தி, 3ஆம் நாள் கல்யாணி, அப்புறம் ரோகிணி, காளிகா, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா அப்படின்னு இந்த 10 குழந்தைகள் காமிச்சு சொல்லியிருக்கா. அதில் இந்த பாலா மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌ சொல்கிறோம் இல்லையா, 3 பீஜங்கள் ஸ்ரீவிஜயா சாட்சியில் 3 கூடங்களாக வருகின்றன. பாக்பவி கூடம், காமராஜ கூடம், சக்தி கூடம். ஸோ ஸ்ரீமத் பாகவதி கூடேக ஸ்வரூப முக பஞ்சத கண்டாத கடிபரியந்த மத்திய கூடை ஸ்வரூபணி சக்தி கூடைக்கு தாபன கட்சகபிதாரணி. இதில் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்கிறோம். அதை இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்போ பேசுகிற பிரத்யட்ச தெய்வம் இவ்வளோதான் மாலை குமாரியாகவும் சித்திரர்கள் வெளிப்படுறான்னு சொல்லப்படுறது. ஸோ குமாரி பாலை குமாரின்றது பாலைன்னு சொல்லும்போது 10 வயசு குழந்தை. இந்த பாலை குமாரின்னு சொல்லி 16 வயசு பெண். அந்த மாதிரி குமாரின்னு சொன்னாலே 16 வயசு வந்துடும். அது ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த பெனுகுண்டா வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தான் மூலஸ்தானம். அதை பேஸ் பண்ணி நிறையா இந்தியாவில் எஸ்பெஷலி ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. மெயினாக கோம்படி செட்டிக்கு குலதெய்வமாக இருக்காகும். அதில் பேசுகிற தெய்வம் அவளுக்கு. அது அவள் குடும்பத்திலே பிறந்திருக்காகும். பிறந்து வளர்ந்து அந்த இறைவனோட போய் சேர்ந்துட்டாள். அவனால் விஷவர்தனால அவளை ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஆகிடுறது. இன்றைக்கி எடுக்கும்போது இந்த நஜனோட புக்கு ஒன்று கிடச்சிது எனக்கு. கன்னிகா பரமேஸ்வரி பாலா திருப்பசுந்தரின்ட்டு அட்டை இல்லாமல் வந்து. ஸோ ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. ஸோ இதுக்கு அம்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் போல இருக்குது, பேச சொல்லி அப்படின்னு பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நிறைய கம்பேரிசன்லாம் கொடுத்துருக்கா. இந்த கன்னியாகுமரி மங்களம் போட்டிருக்கு. மங்களம் மங்களாதாரே மகாதுர்க ஸ்வரூபிணி கன்னியகுமாரி பாலாக்கே சர்வதே மங்களம் மதுராபுதிரே மகாமான்யே சுந்தராங்க மந்திரே கன்னியகுமாரி பாலாக்கே மாதங்கி சுமு மங்களம் பாணா சாட்சி மர்தின்னே பஞ்சபாணா சுதாகினி கன்னியகுமாரி பாலாக்கே மரதாம சுமங்கலம் நாசாமுசு ஹிருத்யாசே ரமா அவந்தி தவாமணி கன்னியகுமாரி பாலாக்கே சேஷே மத்திய மங்களம். அப்படி போகிறது. இது 11 ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ கொத்தவால் சாவடி போகிறவ தயவுசெய்து விசிட் பண்ணுங்க. இந்த அந்த சைடில் 2-3 ரேணுகா பரமேஸ்வரி கோவில் ஒன்று இருக்குது. என்எஸ்சி போஸ்டரோட வரும்போது மின்ட் ஷீட்டோட
இந்த கட்டிங் ஜங்ஷனுக்கு முன்னாடியே வரும். அதுவும் கட்டாயம் நம்ம போய் பார்க்க வேண்டியது. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.